மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க பாலிடிக்ஸ் ரோல் தான். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை, அந்த அம்மா போட்ட ஓட்டில் தானே 5 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்கீங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 30 செகண்டு நின்று அதில் என்ன இருக்குது, ஒரு ஆறுதலாக ஒரு 2 வார்த்தை, ஒரு கட்டுசிக்காவது ரோட்டில் போகிறவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்தானா அவன் கண்ணு முன்னாடியே நம்ம வந்து தூக்கி போட மாட்டோங்க. நான்லாம் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. பட் எங்கேயாவது ஓரமாக அவங்க பார்க்காத போது அப்படி நான் தூக்கி போடுவேன். எனக்கு அது நீட் இல்லைன்னா சரியா, இல்லை நீடாக இருந்ததுனா யாருக்காவது கொடுத்துருவேன், இல்லை எனக்கு நான் அதை நானே வச்சுப்பேன், இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிப்பேன் நான். அப்படிப்பட்ட இருக்கிறவங்க இந்த உலகத்தில் என்னத்தை சொல்கிறது, சிஎம்மாக ஓட்டு போட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம தான் ஓட்டு போட்டோம், சிஎம்மாக ஆகிறதுக்கு நம்ம தான் ஓட்டு போட்டோம். ஆனால் வந்து ஒரு சராசரி மனுஷியோட ஒரு கோரிக்கை, அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு கூட அந்த மனுஷனுக்கு தெரியாது. வடமடிக்கு அமுச்சு வச்ச மாதிரி அவர் பாட்டு கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. இந்த மனுஷனா ஒரு சிஎம்மா? சீரியஸ்லி நம்மளெல்லாம் மனுஷனா பார்க்கல அந்த ஆளு. ஆக மொத்தம் 8+8 உதயசூரனுக்கு தாங்கள் ஓட்டு என முடிவெடுத்துட்டாங்க. எவன் எழுதி கொடுத்த டயலாக் இது? என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசு? சீரியஸ்லி சிரிப்பு கூட வரலங்க, ட்ரோல் கூட இந்த ஆள் பண்ண தோணல. இதை கேட்டோன்னே இரிட்டேட் ஆகுது. எல்லாரும் சூனா படம் ஆயிட முடியுமா? தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அந்த மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியில். இல்ல, எனக்கு புரியல. இதெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டு இல்லையாங்க? இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, சுட்டு கொள்கிற அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டுங்க. இதெல்லாம் ரேப்பு, இந்த போதையை போட்டுட்டு மக்களை போய் வெட்டுறது, இதெல்லாம் வந்து என்னது நார்மலைஸ் பண்ணுறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? இல்லை திடீர்னு வந்து விஜயகாந்த் சார் ஏதாவது வந்து எட்டி பார்த்துட்டு பேசிட்டு போதா, இல்லை ஸ்ப்ரையா? என்ன தான் நடக்குது எனக்கு சீரியஸாக புரியல. இவங்க இதை ஆதரிக்கிறாங்களா, இல்லை வந்து என்னது அவங்க கட்சியை தாக்குறாங்களா? எனக்கு கான்டெஸ்ட் புரியுதுங்க, என்ன கான்டெஸ்ட்டில் இவங்க சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி இருக்குது? நல்ல பையன் தான், என்ன கஞ்சா அடிப்பா மேடம் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னது இது? அது என்ன பூம்பாறையா, இந்த கம்பிப்பாறை? கடப்பாறை. கடப்பாறை. நக்கின கடப்பாறை. அதான் அவனே சொல்றான் நக்கின கடப்பாறைன்னு. பீ மாதிரி ஆடிட்டாங்க இன்னைக்கு. ஒரே வாடை. நீ சங்கடப்படாத, நான் அவன்கிட்ட பேசிட்டு அம்மா பிரேமலதா வாயாலே சொல்லிட்டாங்க, பெண் பாதுகாப்பு இல்ல. என்ன கான்டெஸ்ட்ல அவங்க மனுஷி சொல்றாங்க? என்ன ஒரு தமிழ்நாடு அவங்களை வச்சுக்கிட்டே தன்னோட சொந்த கட்சி தலைவரை விமர்சிக்கணும். ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு, பாகிஸ்தான்ல போய் ஒரு உளவாளியா செயல்படுறாங்க. நான் பாக்குறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு திமுக இருக்கக்கூடிய துரேந்தர் அவங்க நினைக்கிறேன். எஸ், நிறைய பேர் எனக்கு வந்து சென்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ என்னன்னா வந்து பெரம்பூர்ல வந்து 16வது வரிசை, அதாவது அந்த என்னது இவிஎம் மிஷின்ல வந்து 16வது நம்பர் வந்து நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரூமர்ஸ் வந்து, அதாவது இவங்க இந்த நோட்டீஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் கிட்ட. வேசார்பாடி, அந்த பெரம்பூர் அந்த சைடு அந்த லிஸ்ட்ல வர்ற அந்த இடத்துலலாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 16வது நம்பர் நோட்டா அப்படின்னு வந்து நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணா மட்டும் மக்கள் அந்த 16வது நம்பரை விட்டுட்டு வேற எதுக்காவது போடுவாங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? விசில் சிம்பிள்னு கொட்டை எழுத்துல ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. விசில், ஓகேவா? நீங்க என்னதான் வந்து என்னது ப்ரமோஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி கேவலமா செயல்பட்டு இருந்தாலும் மக்கள் ஏமாற மாட்டோம். புரிஞ்சுதா? விசில் அடிக்கலாம், நாட கொடுக்க முடியாது. நாட கொடுக்க கூடாது. அரசியல் வேற, சினிமா வேற. அந்த அன்பு வேற, இந்த அன்பு வேற. ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடுங்க. யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசுறியா? முதல்ல இவர் ஏன் இதை பேசுறாரு? இவர் கர்நாடகால போய் சொம்பு தூக்குறத விட்டுட்டு இங்க வந்து ஏன் பேசுறாரு? நாங்க முடிவு பண்ணிட்டோம் டிவிகே தானே. நீங்க என்னதான் வந்து பேசினாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இத்தனை வருடங்கள்ல தமிழ்நாட்டுக்கோ, மக்களுக்கோ, மொழிக்கோ, தன்மானத்துக்கோ பிரச்சனை வந்திருக்கும் போது வந்து நின்று இருக்கியா? இல்ல, அவர் வந்து நின்னது இல்லையா? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கில்லி படம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுல தூங்கிட்டீங்களா? பரவாயில்லையா, 10 வருஷமா மக்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. பெரிய இல்லை, எனக்கு புரியல. நடிகன் வந்து அரசியல்வாதி ஆக முடியாது, சிஎம் ஆக முடியாதுன்றீங்க. அதை பேசுகிறவர் யார்? ஒரு நடிகன் தான், ஓகேவா? சீமான் யார்? ஆக்டர் இல்லையா?
அவர் என்னது டாக்டரா அவரு? இல்லை ஏதோ குக் பண்றவரா, செஃப்பா அவரு? அவரும் ஒரு ஆக்டிங் ஃபீல்ட்ல இருந்து வந்தவர் தானே. என்னது நடிகர்கள் அதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம். யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? இந்தியாவோட அரசியல் என்ன? இன்னைக்கு எதுக்கு தமிழ்நாடு எதுக்கெல்லாம் நிக்குது? அதுக்கு யார், எந்த அணி நம்மளோட நிக்கும்? தமிழுக்காக இதை பாக்குறது வேஸ்ட் தான் நான் நினைக்கிறேன். ஸோ தமிழுக்காக என்ன அவங்க போராடினாங்க? நீட்டுக்காக என்ன போராடினாங்க? தமிழ்னு பேசுகிற அவரே ஒரு தமிழ் ஆள் கிடையாது. நீட்டை முடிக்கிறோம், நீட்டை வந்து நாங்கள் வந்தால் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக ஒரு 0.01% கூட இப்போ வரைக்கும் உழைச்சது கிடையாது. அதை பற்றி கேள்வி கேட்டோன்னா அது வேற இடம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற முடிவுன்றீங்க. அப்புறம் எதுக்கு அதை வாக்குறுதியாக சொன்னீங்க? போலியாக வாயில் வடை சுடுறதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், ஓகேவா? என்ன எங்களுக்கு வேணுமோ அதை செய்வார். அது டிவிக்கே வந்தால் மட்டும்தான் நடக்கும், சரியா? இது சொல்கிறவர் பாருங்க, அரசியல்வாதி என்னது ஆக்டர்ஸ் அரசியல்வாதி ஆகக்கூடாது சொல்கிறவர் யாரு? இவரே ஒரு ஆக்டர் தான். திருச்சி மாவட்டம் லால்குடியில் அதிமுக சார்பில் ரீமா ரோஸ் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தொகுதி மக்களுக்கு ஒரு வாக்கிற்கு 25,000 ரூபாய் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பரவாயில்ல, பணக்கார வேட்பாளராக இருப்பாங்க போல. அந்த 25,000 வழங்கக்கூடிய டோக்கனோடு ஆட்டோவில் 10 பேர் அங்கு வந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தாவேக்கானார் மற்றும் பொதுமக்கள் சுற்றி வளைத்து அவர்களை பிடிக்க முற்பட்ட போது தப்பி ஓடிவிட்டதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. ஓடியே விட்டேனையா அப்படின்ற மாதிரி ஓடிட்டாங்க போல இருக்கு. சுத்தி பிடிச்சது யாரு? தாவேக்காவினாரும் அப்புறமேட்டு பொதுமக்களும். போலீஸ்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பறக்கும் படையெல்லாம் என்ன பண்ணுது? வேற எங்கேயோ பறந்துக்கிட்டு இருக்கு. இங்க கொஞ்சம் பாருங்க, அவங்க ரெக்க ஃபெதர் இங்க கொஞ்சம் போட்டு போங்க. என்னது இது? ஏதாவது விஜய் நான் சொன்னது 100% கரெக்டாகுதா? ஊழல் நடத்துகிற இந்த அதிமுக எப்படியே எங்கிருந்து பணம் வருது? இவ்வளோ பணம். ஒரு ஓட்டுக்கு 25,000னா அந்த அவங்க தொகுதியில அப்ப எவ்வளவு கொடுக்கணும் நினைச்சு பாருங்க. அதே மாதிரி எவனாவது என் பிள்ளை கிட்ட டவுரி வரதட்சணை நீ வாங்கின சட்டம் வந்தவன போடுவேன். இங்கே இருக்கிற ஆண் மக்கள் கவனத்திற்கு, இளைஞர்களின் கவனத்திற்கு, சட்டத்துக்குள்ள பேசுற மாதிரி நீ வாழ போறது என் பெண்ணோடவா, என் பெண்ணு கொண்டு வர பொண்ணோடவா, குடும்பத்தை ஏதோட நடத்த போறேன். இல்லை, நான் கேட்குறேன், திரள் நிதின்னு ஒன்று பிச்சை எடுத்து வாங்கினீங்களா? அது எப்போ திருப்பி தர போறீங்க? இப்போ எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ ஜெயிக்கலையோ, இது இந்த மாதிரி மாநாடு நடத்துறதுக்கு எங்ககிட்ட போதுமான அளவு பணம் இல்லை. ஸோ மக்கள்கிட்ட இருந்து நான் கலெக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச தொகை, அதுவும் சில்லற காசுலாம் போடக்கூடாது. 500 ரூபாய் தான் எடுத்து போய் நொட்டணுமாமா. இது எனக்கு புரியலையே. அப்போ நீங்கள் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவீங்களா? எல்லாருக்கிட்டையும் திருப்பி கொடுத்துருவீங்களா? எதுக்காக சொன்னோன்றதே மறந்துட்டு போதையில் இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கு. எங்க மாமா பேர்ல எங்க மாமா இருக்கும்போது வேளாண் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு 85 ஏக்கர் எங்க மாமியார் வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த நிலத்தை எனக்கு தரலைன்னு கோவம் இருக்கு. இப்போ எனக்கு மொட்டாட்டிக்கு சண்டை நடக்குது. நான் எங்க அப்பா நம்மாழ்வார் பேர்ல, சரி மாமா பேர்ல கூட ஒரு வேளாண் பண்ணை உருவாக்கி காட்டுறேன், எனக்கு கொடுக்க சொல்லு அப்படின்னு. அது நீயாச்சு உங்க அக்கா வச்சு பேசிக்க அப்படின்னு என் பொண்டாட்டி சராளி வழியா. இல்லை, இதுக்கு பேரெல்லாம் என்ன தெரியுமா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்னோட ஹோமிஸே இவனுக்கு கழுவி ஊற்றுவாங்க. தலைவர் எந்நேரமும் சம்பவம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு போல இருக்குங்க. நானும் ஃபர்ஸ்ட் ஒன்று முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த ஒரு எப்படி சொல்றது, இந்த ஒரு சடன் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணிட்டு இருக்காரு இவரு. நிறுத்துடா, நம்ம எம்பிகள் எல்லாம் எப்படி குறைப்பாங்கன்னு கேளு. டீலிமிட்டேஷன் வீடியோ இதை விட யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இருக்கிற 543 தொகுதியை 848 தொகுதியா மாத்துவோம். எல்லா ஊபிக்கும் பீகாருக்கும் தானே அதிக சீட்டு கொடுப்ப? நோனோ, உங்களுக்கும் சீட்டு அதிகப்படுத்துவோம். அதிகப்படுத்த மக்கள் தொகை எங்களாண்டு எங்கப்பா இருக்கு? ஊபிக்காரனும் பீகார்காரனும் வதவதனை பெத்து போட்டதுக்கு கட்டுப்பாடோட இருக்கிற தமிழ்நாடு பாதிக்கப்படணுமா? நீ உன் இஷ்டத்துக்கு எம்பிகளை நிக்க வச்சு நீங்களே ஓட்டு போட்டு பிரதமர் ஆவீங்க. நாளைக்கு பார்லிமெண்ட்ல நாங்க பேசினா தமிழ்நாடு எம்பிங்க மைனாரிட்டின்னு ஒதுக்குவீங்க. நிதி கேட்டா இப்பவே தர மாட்டீங்க, அப்ப மட்டும் கொடுக்கவா போறீங்க? நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆட்சியை பண்றதுக்கு நாங்க 5க்கும் 10க்கும் உங்களாண்ட கையேந்தி நிக்கணுமா? யோ மோடி, சொந்த நாட்டிலேயே எங்க உரிமையை விட்டு கொடுக்கறதுக்கு நாங்க என்ன ஊக்கையா? இந்த சங்கி வேலையெல்லாம் வடக்கோடு வச்சுக்கோ. உரிமைக்காக பேசும்போது ஊழ விடுற நீங்க பேசுங்க தலைவர. இவனை மாதிரி பாக்க போட்டுட்டு உனக்கு வாக்க செலுத்துறவன் தமிழன் இல்லைன்னு நல்லா தெரியும். அப்படியே ஓடி போயிரு.
ஒன் மோர் திங், டிவிக்கு எப்போவுமே இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் பில்லுக்கு வந்து அகென்ஸ்டாக தான் இருக்காங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு ஆதரவு எதுலன்னா 33% ஃபீமேல்ஸ்க்கு அந்த இட ஒதுக்கீடு வந்து கொடுத்தது மட்டும்தான். மற்றபடி இந்த மாதிரி வந்து மெஜாரிட்டியாக வந்து, அதாவது வட மாநிலம் தென் மாநிலம், அதாவது பாப்புலேஷன் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் எம்பி சீட்ஸ் அங்கேயே வந்து கொடுத்துருவாங்க. நமக்கு எம்பி சீட் கம்மியாக ஆகிடும், அதாவது சவுத் சைடை கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா. அதுதான் வந்து சொல்ல வராங்க. புரிஞ்சுதா? இருக்கக்கூடிய மகளிரை நான் கேட்கிறேன், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின், நீங்க எனக்கு தாத்தா, எல்லாருமே சொன்னா முடியுமா? ஸ்டாலின் எனக்கு நீங்க தாத்தா. உங்க விஜய்க்கு இந்த மனுஷன் மட்டும்தான் எனக்கு அப்பன். உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. தன்னை சொன்ன உடனே வந்து ஈவினிங்கே எல்லாரும் வாசல் தெரிச்சு கோலம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வந்து ஒரு சில காரணத்தினால என்னால் போட முடியல. அது என்ன காரணன்றதை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்லாமே உங்களுக்கு வீடியோவில் புரியும். 14ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிச்சாங்க. சரி, 15ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க 120 தொகுதி எங்க அண்ணன் முடிச்சிட்டாரு. இன்னொரு 110 தொகுதி தான் போக வேண்டியிருக்கு. 8 கூட்டம், 2 பிரஸ் மீட், தனியா போய் புதிய தலைமுறை மைக்க நிட்டாலும் அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 8 கூட்டம், 6 வாகன பரப்புரை, 2 பொது கூட்டம், ஒவ்வொரு கூட்டத்திலையும் 1 மணி நேரம் பேசுறாரு. இது வரைக்கும் மொத்தமாகவே இந்த 20 நாள் தேர்தல் தேதி அறிவிச்சு 20 நாள் ஆச்சு. நான் வந்து எனக்கு விமர்சனம் இருக்கு, ஆனாலும் சொல்றேன், ஐயா ஸ்டாலின் அவர்கள் காலையில வாக்கிங் போய் ஓட்டு கேட்கிறாரு. 74 வயசு. விமர்சனம் மனுஷனுக்கு கூட்டம் வராது, அதனால நடந்து போய் ஓட்டு கேட்குறாரு. நம்ம அண்ணனுக்கு அப்படியாங்க, நின்னாலே அவ்வளோதான், சம்பிச்சு போயிடும், டிராஃபிக்கே ஜாம் ஆகிடும், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இங்கேருந்து போக கூட முடியாது, எங்கேயும் வேலைக்கு கூட போக முடியாது, அப்படி ஆயிடும். ஒருத்தவங்களோட வயிற்றுல அடிச்சு நம்ம அண்ணன் வாழ மாட்டாருங்க. ஆளுங்கட்சியின் மீது எதிர்ப்பு இருக்கு, ஆனாலும் காலையில வாக்கிங் போகும்போது ஓட்டு, மாலையில பொதுக்கூட்டம் பேசுறாங்க. எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பூரா பேசுறது பாருங்க, சொம்பு பேச்சு பேசுறாரு. நாடு முழுக்க பயணிக்கிறாங்க. நேத்து வந்து விருதுநகர்ல பொதுக்கூட்டம் பேசிட்டு திருப்பி வந்து மதுரையில வந்து படுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி காலையில வாக்கிங் போகும்போது ஓட்டு கேட்கிறாரு, திருப்பி போய் எல்லா பக்கமும் சொம்பு பேச்சு போட்டுதான் இங்க வந்து நிக்கிறாங்க, உழைக்கிறாங்க. அந்த அவங்க மீது விமர்சனம் இருக்கு, அது எதிர்ப்பு இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி உழைக்கிறாம அதை நிக்கணும் நான் ஆசைப்படுறான். நீங்க என்ன பண்றீங்க? நான் வருவேன், கையை காட்டுவேன், கூட்டம் கூடிரும். இல்லை, எனக்கு புரியல. 40-37 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டு ஒரு பிரச்சாரம் நடத்துறதுக்கு, ஒரு பரப்புரை வந்து நடத்துறதுக்கு எவ்வளோங்க வந்து இது பண்ணுவீங்க? ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் இல்லை உங்களுக்குன்னா எப்படி? உங்கள் இதுலலாம் வந்து கூட்டமே இருக்காது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மனுஷன் வந்து அவ்வளோ கூட்டம் வருங்க, யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும். இப்போ ஒரு பிரச்சாரம் நடத்தும்னாலே 37-40 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சாரத்தை நடத்துறதுக்கே ஊருப்பட்ட பெர்மிஷன் தேவைப்படுது. அங்கே போகணும், இங்கே போகணும், இதெல்லாம் வந்து யார் பெர்மிஷன்? யார்? இவங்க அப்பா சார் கொடுப்பாரா? சாட்டை அப்பன் சார் கொடுப்பாரா? யார் கொடுப்பாங்க பெர்மிஷன்? எங்கே அங்கேருந்து வரணும்? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஒரு கற்பனை. அங்கேருந்து வரணும், அங்கேயே வந்து இவங்களுக்கு தான் சும்படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது? அப்புறம் எப்படி ஒரு மனுஷன் வெளியே வருவான்? என்ன பண்ணுவான்? எப்படி வந்து பிரச்சாரம் நடத்த முடியும்? மக்களுக்கு இந்த கரூர் மாதிரி ஆக்கி விட்டு மொத்தமாக முடிச்சு விட்டுறதுக்கு இந்த பேச்சு, இந்த சொம்பு பேச்சு. உண்மையை சொல்ல போனா விஜய் ஒரு பெரிய கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது நம்ம அண்ணன் ஒன்றும் கற்பனையில் வாழலை. நம்ம அண்ணன் ஒரு படத்தில் வந்து மைக்கு கையில் எடுக்கட்டுமா அந்த பாட்டு பாடினதுக்கு நமக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் தான் கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த மனுஷன் ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு